அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவர் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், அலாவுல் ஹதரபின் ஒரு சஹாபி இருந்தார். அலாவுல் ஹதரபின் எக்கச்சக்கமான அற்புதங்களை காண்பித்தவர். அவரிடத்தில் நான் கண்டு அதிசயப்பட்ட 3 விஷயங்கள் இருக்கின்றது. அதனால் எனக்கு ரொம்ப அவர் மேல் பிரியம் பாசம் ரொம்ப அதிகம் உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், இந்த 3ஐயும் சொல்கின்றார்கள். நமக்கு 3ம் இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். கடைசி வரை தொடர்ச்சியாக பாருங்கள். சிறந்த நட்பன் உங்களுக்கு கிடைக்கும் என நம்புகிறேன். 3வது விஷயம், நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம். பஹ்ரைன் என்ற ஒரு நாடும். அந்த நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வரக்கூடிய சமயத்தில் எங்களுடைய படையில் தளபதியாக இருந்தவர் அந்த அலாவுல் ஹதமி அவர் வஃபாத் ஆகிவிட்டார். இறந்த பின்னாடி நாங்கள் அவரை நல்லடக்கம் செய்யணும் சொல்லி ஒரு இடத்தில் குழி தோண்டினோம். பாடியை தூக்கிட்டு போக முடியாதே, போக வேண்டிய இடம் மதினா, ரொம்ப நீண்ட தூரம் பயணம். எனவே இறந்துவிட்டால் அங்கேயே தொழுகை வைத்து நல்லடக்க செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். இப்போ பொதுவாகவே இறந்துவிட்டாங்கன்னா ஃபஸ்ட் என்ன செய்வார்கள்? குளிப்பாட்டுவாங்கள். அதுக்கடுத்து கஃபன் இடுவாங்கள். குளிப்பாட்டத்துக்கு எங்கே தண்ணீர் இல்லை. ஆனால் பாருங்கள் ஆச்சரியம், அந்த நேரம் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மட்டும் மழை பெய்தது. அந்த மழை தண்ணீர் எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் அதை கொண்டு அவரை குளிப்பாட்டினோம். அதுக்கடுத்து கஃனிட்டோம், குழி தோண்டினோம். எங்களால் தோண்ட முடியவில்லை. மறுபடியும் மழை பெய்தது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் அந்த இடம் ஈரமாக லேசாக எங்களுடைய வாள்களை வைத்து அப்படியே குத்தி தோண்டிவிட்டோம். குழியை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தோண்ட முடிஞ்சது. இப்போ சொல்கிறாங்க, இல்லையே 6 அடி நீளத்துக்கு கபூர் தோன்றுறாங்க. அதே மாதிரி அதனுடைய ஆழமும் ஒரு குறிப்பிட்ட ஆழம் இருக்கின்றது. அவ்வளோ ஆழம் தோண்ட வேண்டும். உள்ளே வைத்து அந்த பிரேதம் வெளியே வர முடிய அளவுக்கு நாம் அந்த குழியை அமைக்க வேண்டும். ஆனால் எங்களால் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் போக முடியவில்லை. உள்ள என்ன ஆச்சரியம், குழி தோண்ட முடிக்கிறோம். அங்கே அப்படியே வெளிச்சமான வெளிச்சம், அப்படி ஒரு வெளிச்சம். எங்கள் கண்ணே கூசும் அளவுக்கு கண் கூசியது மட்டுமல்ல, அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லி ஒத்து பார்த்தோம். நாங்கள் பார்த்தால் அப்படியே ஒரு பெரிய குகை மாதிரி அந்த வெளிச்சம் கூட்டி போய்கொண்டே இருக்கின்றது. ரொம்ப தூரம் போகுது. இதற்கு மேல் எங்களுக்கு தோண்டவும் முடியல, சக்தி இல்லை. அந்த வெளிச்சத்தை பார்க்க நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இறைவா, இவர் உன்னுடைய நல்லடியா என்பதை எங்கள் கண்களால் காண்பித்து விட்டாய். இவருடைய மண்ணறை தோண்டுவதற்கு மழை கொடுத்தாய். நாங்கள் அடக்கம் செய்வதற்கு குழியை தோண்ட உள்ள வச்ச அது வெளிச்சமான வெளிச்சம், அப்படி பிரகாசமாக இருந்தது. நீ எப்படியான உபசரிப்பு இவருக்கு நீ தரப்போகிறாய் என்பதை இதிலிருந்து நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள். இப்போது நல்லவனின் மண்ணறை விசாலம் மட்டுமல்ல, வெளிச்சமாகவும் இருக்கும். இருள் சூழ்ந்ததாக இருக்காது. அச்சத்தை தரக்கூடியதாக இருக்காது. திடுக்கத்தையும் ஆபத்தையும் விளைவிக்கக்கூடியதாக இருக்காது. அந்த கபூர் அவருக்கு இருக்காது. நன்மைகளை செய்து நல்லவர்களின் பட்டியல் நாம் இணைந்து கொள்ள போது நிச்சயமாக நமக்கு இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணறை தருவான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். 4 விஷயம் சொல்ல போகிறேன். 4 விஷயத்தை செய்ய வேண்டும், 4 விஷயம் செய்யக்கூடாது. இந்த 4ஐயும் பின்பற்றினால் 4 விஷயத்தை செய்ய வேண்டும், 4 விஷயத்தை செய்யக்கூடாது. இந்த 2ஐயும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். இதை செய்தால் போதும். நம் மண்ணறை நமக்கு மனவரை, நம் மண்ணறை நமக்கு சுகம் தரும் அறை, நம் மண்ணறை நம்மை வரவேற்கக்கூடிய வேண்டியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். நம்முடைய மண்ணறை நம்மை வரவேற்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பஞ்சு மெத்தை, குளிரூட்டப்பட்ட வெளிச்சமான இடம், சொர்க்கத்தில் காற்றும் நறுமணம் வீசி கமலுகிற இடமாக அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுவான்.
என்ன 4 செய்ய வேண்டும் குறித்து கொள்ளுங்கள். 4 விஷயம் செய்ய வேண்டும். 1. தொழுகையை பேணுதல் மிக்கதாக இருக்க வேண்டும். 5 கால தொழுகையை நியாயமாக பேணி தொழுகிற வாய்ப்பை நாம் தேடி இழத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னரையின் ஆபத்தில் நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் முதல் விஷயம் தொழுகையில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். 2. மன்னரை நமக்கு மகிழ்ச்சி தர இடமாக இருக்க வேண்டுமென்றால் தான தர்மங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். பிறர் கொடுக்கிற அந்த பழக்கம் இருக்கிறதே, நான் பல தடவை சொல்லி இருக்கின்றேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றேன். உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி என்னவென்று என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் நான் சொல்வேன். பல அறிஞர்கள் பல அனுபவப்பட்ட சொல்வார்கள், கொடுப்பதுதான் சிறப்பான மகிழ்ச்சி, அதை விட பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது. அதை வாங்கி கொண்டவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு வருவது பாருங்க, அதைவிட திருப்தி, அதைவிட சந்தோஷம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொடுப்பதின் மூலம் இறைவன் அந்த கோபம் அடைந்து விடுகிறது என்றார்கள். கொடுத்தால் இறைவன் கோபம் அடங்கும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, ஜக்காத் செய்ய வேண்டும். 2. சதக்கா செய்ய வேண்டும். சதக்கா செய்தால் நம்முடைய மன்னரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு மனவரையாக மாட்டி தருவான். 3. அல்லாஹ்வின் வேதமான அல் குர்ஆனை ஓத வேண்டும், திலாவத் செய்ய வேண்டும். எனக்கு தெரியாதுங்க ஹஜரத், எனக்கு 80 வயசு ஆரம்பிச்சு, எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேல் எங்கிட்டு போய் படிக்கின்றது, எனக்கு ஓத தெரியாது. அன்பர்களே, நான் என்னை வைத்தே சொல்கின்றேன், நான் எந்த முகத்தை வைத்து கொண்டு என் ரப்பிடத்தில் நான் சந்திப்பேன்? உனக்கென்று அவளுடைய வேதத்தை உனக்கு ஓத தெரியவில்லையா என்று என்னை பார்த்து என் ரப்பு கேட்டால் தெரியாது அல்லாஹ் என்று எந்த முகத்தை வைத்து கொண்டு சொல்வேன்? உனக்காக வேண்டி அல்லவா கொடுத்த வேதம் இது, வாழ்வதற்கும் வாசிப்பதற்கும் அல்லவா கொடுத்த வேதம் இது. எத்தனை வருடம் வாழ்ந்தாய் உலகத்திலே, ஒரு கொஞ்ச நாள் கூட நீங்கள் அதற்கு நேரம் ஒதுக்க மாட்டீர்களா? படிக்கிறதுக்கு முயற்சிக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டால் என்ன சொல்வோம்? எனவே கிராத் குர்ஆன் மன்னரை மனவரையாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் குர்ஆனை வாசிக்க வேண்டும். 4. தஸ்பீ அதிகமாக அல்லாஹ் துதிக்க வேண்டும், அவனை ஜெபிக்க வேண்டும், அவனை நினைவு கூற வேண்டும். உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள். சுப்ஹான் அல்லாஹ் நான் தெரியும் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் தெரியும் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். ஹஸ்புன் அல்லாஹ் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். என்ன தஸ்பீ தெரிகிறதோ அதை அதிகமாக சொல்லுங்கள். இந்த 4 நீங்கள் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மன்னரை நமக்காக வசப்படுத்தி தர இடமாக மாட்டுவான். மறுபடியும் சொல்கின்றேன், தொழுகையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். சதக்கா தான தர்மங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓத வேண்டும். வாழ்கிறது அது நம்முடைய முக்கியமான விஷயம். முக்கியமான 4வது அதிகம் தஸ்பீ செய்ய வேண்டும். இந்த 4ஐயும் செய்யணும், சரியா? அடுத்து 4 சொல்லப் போகிறேன், செய்யக்கூடாது. பின்னால் வரக்கூடிய 4ஐயும் ஒரு காலம் செய்யவே கூடாது. இதை செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மன்னரை நமக்காக மாற்றி கொடுப்பான், மகிழ்ச்சி தருகிற இடமாக மாற்றி கொடுப்பான். வாங்க, உங்களை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கின்றோம். உங்கள் வரவு நல்வரவாகட்டும். உங்களை வரவேற்பதற்காக தான் இங்கே நிற்கின்றேன். தயாரிப்போடு எவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் உபசரிக்கப் போகிறேன் பாருங்கள் என்று மன்னரை நம்மிடத்தில் பேச வேண்டும் என்றால் பின்னால் சொல்லுகிற 4 விஷயத்தை நாம் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1 என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லவே கூடாது. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரிதான். பொய் என்பது இருக்கிறதே, அதைவிட ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது வேறொன்றும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? நீ ஒரு செய்தி உன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாய், உன்னுடைய சகோதரத்தில் பேசுகிறாய், பேசும்பொழுது அவர் உன்னை நல்ல விஷயம் சொல்கிறார் போல் தெரியுது, உண்மையாக பேசிட்டு இருக்கிறார் என்று அவர் உன்னை உண்மைப்படுத்துகிறார். ஆனால் நீ பொய்யை அப்படியே கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றாய்.
அவர் உன்னை நம்புகின்றார், ஆனால் நீ பொய்யை முகத்தை அவரிடத்து காண்பித்து கொண்டிருக்கின்றார். இதைவிட பெரிய பாவம் ஒன்றும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார். பொய் என்பது இருக்கின்றதே நம்முடைய ஈமானை அப்படியே கரைத்து விடும். ஈமானுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை தரக்கூடிய அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஈமான் கொண்ட நல் மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிப்பாற்றான். உண்மையாளோடு சேர்ந்து இருங்கள். உங்கள் பேச்சில் பொய் இருக்கக்கூடாது, உங்கள் செயல்பாட்டில் பொய் இருக்கக்கூடாது, உங்களுடைய நடவடிக்கையில் பொய் வெளிப்படக்கூடாது, உங்கள் குழுக்கள் வாங்கலில் பொய் இருக்கக்கூடாது, உங்களுடைய உறவுகளில் பொய் இருக்கக்கூடாது. பொய்யை நீங்கள் தவிர்த்து வாழ வேண்டும். ஒன்று. இரண்டாவது கியானத். கியானத் என்றால் நம்பிக்கை மோசடி செய்தல். நம்பிக்கையவருக்கு மோசடி செய்து இந்த விஷயம் இருக்கக்கூடாது. கபூரின் வேதனை விட்டு நாம் தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் கியானத் என்பது நம் வாழ்க்கை இருக்கவே கூடாது. இதை குறித்து நிறைய பேசியிருக்கின்றார்கள். சின்னதுதான், இதனால் பெருசு என்ன ஆகப் போகிறது என்று நினைக்கக்கூடிய விஷயம் கூட கபூரில் மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நிற்கின்றது என்பதாக வரலாறு சொல்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்து ஒரு பெரிய வழக்கு வருகின்றது. ஹஜ்ஜிக்கு போனாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவரை அடக்கம் செய்யும் குழியை தோன்றுனா, குழியை தோன்றாங்க, அங்கே ஒரு கருநாகம் அப்படியே சுற்றி கொண்டு இருக்கின்றது. குழிக்குள்ளே அதை மூடிவிட்டு இன்னொரு குழியை தோன்றுகின்றார்கள். அங்கேயும் இன்னொரு கருநாகம். இன்னொரு குழியை தோன்றுகின்றார், அங்கேயும் ஒரு கருநாகம் என்பது என்ன பண்ணுறன்னு புரியல. நேராக அந்த குழு பாடியை தூக்கிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அந்த 3 குழியை ஏதாவது குழியை அவரை அடைக்கிடுங்கள். ஏன்னா நீங்கள் இவரை தூக்கிட்டு பூமி முழுக்க தோண்டினாலும் எல்லா இடத்திலும் பாம்பு வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். இந்த குழு ஹஜ் எல்லாம் செய்து முடித்த பின்னர் ஊருக்கு போகும்போது அந்த குடும்பத்தார்கிட்ட விசாரிக்கின்றார்கள். வீட்டு மனைவி கிட்ட கேட்கின்றார்கள், உங்கள் வீட்டுக்காரர் என்னங்க செஞ்சார்? வியாபாரம் பண்ணார், சரி, வியாபாரத்தில் சரியாக இருந்தாரா என்ன குறை, அதை சொல்லுங்கள். கோதுமை வியாபாரம் பண்ணார், டெய்லி போவார், கடைக்கு போவார், விற்பனை பண்ணுவார், வரும்பொழுது எனக்கு எங்கள் குடும்பத்துக்கும் தேவையான அந்த கோதுமையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவார். அந்த பின்னாடி அந்த மூட்டை மிச்சத்தை போடணுமே, குறையுமே. அப்போ என்ன செய்வார், அங்கே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப கெட்டுப்போன கோதுமை கொஞ்சம் எடுத்து போய் அதில் போட்டு கலந்து விடுவார். மறுநாள் கொடுக்கும்போது என்ன தெரிய போகிறது, 25 கிலோ மூட்டையில் 1 கிலோ மட்டும் கோதுமை கெட்டுப்போனதை கலந்து பெருசாக என்ன தெரிய போகின்றது. அப்படி இடத்தில் இப்படி செஞ்சிடுவார். இப்படி சில நாட்கள் செஞ்சுகின்றார். அப்போ சொல்கின்றார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், செய்தது சிறியதான் என்று அவர் நினைக்கின்றார், ஆனால் அதுதான் அவருடைய கபூருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்திருக்கின்றது. எனவே மோசடி எந்த ரூபத்திலும் வரக்கூடாது. நம் வாக்கில் மோசடி வரக்கூடாது, நம் செயல்பாட்டில் மோசடி வரக்கூடாது, நம் குடுக்கல் வாங்கலில் மோசடி வரக்கூடாது. நீங்கள் பார்த்தால் இன்றைக்கி உலகமே மோசடி உலகமாக தான் இருக்கின்றது. உலகமே இன்றைக்கி மோசடி தானே. என்னென்ன ரூபத்தில் எல்லாம் மோசடி வந்து, ஆன்லைன் மோசடி, நம்மை நம்பியவர்கள் பேசி கழுத்தில் கத்திய வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான மோசடி. எப்படி இருந்தாலும் நாம் நம்மை உண்மையான மூமின்களாக அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். கபருடைய வேதிலிருந்து காப்பாற்றுவதற்கு இரண்டாவது கியானத் இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது. மூணாவதாக சொன்னார்கள் அந்நமீமா, பிறருடைய குறைகளை எப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் என்ன குறை இருக்குது என்பதை நாம் நோக்க வேண்டும். அப்படி நோக்க துவங்கிவிட்டால் அடுத்தவன் குறை நமக்கு பெரிதாக தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், குறை பேசி தெரிந்து கொண்டிருப்பவர்கள், பிறருடைய குறைகளை இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி பேசி தெரியக்கூடியவர்கள் சொர்க்கத்து அவர்களால் போக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எனவே நம்முடைய கபூர் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் பிறருடைய குறைகளை மூடி மறைத்துவிட்டு நம்முடைய குறைகளை எப்படி சரி செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டும். இது மூணாவது. நாலாவது முக்கியமான சொன்னார்கள், ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்ற செல்கிறோம். குறிப்பாக சிறுநீர் கழிப்பதற்கு செல்கிறோம். அந்த சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பயணத்தில் இருக்கின்றோம்,
அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது, அப்படி இப்படி இருக்கின்றது தான், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சாக்கு போக்குகளை சொல்லிக்கூடக்கூடாது. சிறுநீர் கழித்துவிட்டு வருகிற நேரத்தில் சுத்தத்தை மிகவும் கவனத்தோடு அதை பின்பற்ற வேண்டும். நம்முடைய உடலில் அல்லது இதர பாகங்களில் அதனுடைய துளிகள் கூட தெளிக்கப்பட்டு விடாமல் பட்டுவிடாத அளவுக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது, நபி கடந்து போகின்றார்கள் 2 கபூர், அந்த 2 கபூரில் வேதனை செய்யப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த 2 கபூர் வாசிகளுக்கும் வேதனை செய்யப்படுகின்றது. அப்படி சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொல்கின்றார்கள், நீங்கள் நினைக்கின்ற மாதிரி பெரிய பாவம் அப்படியெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. நீங்கள் எதை சாதாரணமாக நினைப்பீர்களோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் இவர் செய்தார். ஒருத்தர் அடுத்தவரை குறையை பேசிக்கொண்டே இருந்தார், சுற்றி கொண்டே இருந்தார், அலைஞ்சு கொண்டே இருந்தார். அவருக்கு வேதனை. இன்னொருவருக்கும் சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தார். அது கண்டும் காணாமல் போய் கொண்டிருந்தார். அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மஸ்ஜித் கூஃபா இன்னைக்கு மதீனாவுக்கு போனால் ஒரு பள்ளிவாசல் பார்க்கலாம். அந்த கூஃபாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். என்ன சொன்னான்னா, அவங்க ரொம்ப சுத்தமாக இருக்கின்றார்கள், சுத்தத்தை ரொம்ப பிரியப்படுகின்றார்கள், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டார்கள், உங்களை பற்றி இவ்வளோ பிரபலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கின்றார்கள், உங்களை பற்றி இவ்வளோ பிரபலமாக அல்லாஹ் பேசுகிறானே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் லேடாக கட்டியை வச்சு சுத்தம் பண்ணுவோம், தண்ணீரை வச்சும் சுத்தம் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமானது தான், ஆனால் அதில் ஒரு சின்ன குறை கூட வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி 2ஐயும் பயன்படுத்துவோம் என்று சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த விஷயம் ரொம்பவும் கவனமானது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வேதனை என்பது பெருமாள் அதனால் ஏற்படுகின்ற சொல்லிவிட்டு 2 பசுமையான மரக்கட்டைகளை உடைத்து வந்து அந்த 2 கபருக்கு மேல் நட்டு வைத்தார்கள். இன்றைக்கி நாம் அடக்கம் செஞ்ச பின்னாடி நட்டு வைக்கிறோம் இல்லையா? யாருடைய சுன்னத்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். பிறகு சொல்கின்றாக, பசுமை மாறும் வரை, இந்த பசுமை மாறும் வரை, இது காய்ந்து போகும் வரை உள்ளே இருக்கக்கூடிய கபூர் வாசிகளின் அந்த வேதனை குறைக்கப்படுகின்றார்கள் பூமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த 4 விஷயம் செய்யக்கூடாது. 1, பொய் எந்த ரூபத்திலும் வாழ்க்கை வரக்கூடாது. 2, நம்பிக்கைக்கு உரியவராக கடைசி வரை நாம் இருக்க வேண்டும். 3வது, பிறருடைய குறையை தோண்டி தோண்டி துருவி ஆராய வேண்டும் என்ற சிந்தனை எடுத்து விட வேண்டும். 4வது, சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த விஷயத்தில், மனதளத்துடைய விஷயத்தில் ரொம்பவும் சுத்தமாக பேணுதலாக இருக்க வேண்டும். மரணிக்கின்ற போது களிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவானாக. மன்னரை கொண்டு அடக்கப்பட்ட எல்லோரும் வந்துவிட்டாலும், இறைவா எங்கள் மன்னரையை எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற இடமாக மாற்றி தருவாயாக. கேட்கின்ற கேள்விக்கு மிக சிறப்பாக பதிலளிக்கக்கூடிய ஆற்றலை, அந்த ஈமானை வலுவை எங்களுக்கு தருவாயாக. வேதனை விட்டு, அங்கே இருக்கக்கூடிய கொடூர ரகங்களை விட்டும், அங்கே கொடுக்கப்படுகின்ற தண்டனை விட்டும் இறைவா எங்களையும் எங்கள் பெற்றோரையும் எங்கள் சந்ததிகளையும் எல்லா முஸ்லிமையும் காத்தருள்வாயாக.